ஹலோ மை டியர் ஃபேமிலி. இந்த வீடியோ தான் பிகினர் ரெசின் ஆர்ட் கிளாஸ்க்கான லாஸ்ட் வீடியோவாக இருக்க போது. என்ன வீடியோ முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறம் எந்த வீடியோ போட மாட்டீங்க அப்படின்லாம் நினைக்க தேவையில்ல. பிகினருக்கான டீட்டெயில்ஸ் நம்ம இந்த 7 வீடியோஸ்லேயே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வர வீடியோ வேறு ஒரு தம்ப்நெயில்ல ஒவ்வொரு ப்ராடக்ட் பற்றி நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இப்போ ஆர்ட் பண்ணுறது எப்படி, கிளாக் பண்ணுறது எப்படி, ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வைஸ் தனித்தனி வீடியோவாக உங்களுக்கு வரும். பிகினருக்கான ரெசின் ஆர்ட் கிளாஸ்க்கோட லாஸ்ட் வீடியோ தான் இது. நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டோரி கிரியேஷன்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரேடியம் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரேடியம் பவுடர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் க்ளோ ஆகும் இல்லையா, ஸோ அதுதான் இது நம்மளுக்கு பிடிச்ச கலர்லேயே கிடைக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். நான் 2 கலர் வச்சுருக்கேன். இதை இப்போ உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். நார்மல் ரெசின் எடுக்காமல் யூவி ரெசின் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோலேயே உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் யூவி ரெசின் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் நம்ம ரெசின் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் கூட மைக்கா பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு டாலர் மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ரெசின் ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு மைக்கா பவுடரும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போ ஒரு பெரிய ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடரும் அந்த ரெசினும் நல்லா ஜெல் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு டேப் காட்டுறேன் இல்லையா, இந்த டேப் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் மாதிரி நம்ம மேக் பண்ணுவோம் இல்லையா, அப்போ கீழே பேஸ்க்கு இந்த டேப்பை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டேப் நம்ம இந்த மோல்டை ஒட்டிட்டு உள்ளே ரெசின் ஊற்றினாலும் மோல்டை விட்டு ரெசின் லீக் ஆகாமல் நல்லா பார்த்துக்கும். அதே மாதிரி நம்ம ரெசினை காஞ்சதுக்கப்புறம் எடுக்கும் பொழுதுமே டேப் ரெசினில் ஒட்டாது. ஸோ இந்த டேப் ஜுவல்லரி மேக்கிங் யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா இதை வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். நம்ம நார்மல் ரெசினுக்குமே அந்த டாலரை இதில் ஒட்டி வச்சுட்டு நார்மல் ரெசினை ஊற்றியுமே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக யூவி ரெசினில் நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் நார்மல் ரெசின் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். நான் இந்த ஷேப் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் வேறு ஷேப் வேணும் அப்படின்னாலுமே அவைலபிளில் இருக்குது. ஹார்ட்டின் ஷேப்பு, மூன் ஷேப்பு, ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப்பில் இதை கொஞ்சம் நல்லா படுற மாதிரி அழுத்தி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ ரெசின் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வெளியே படாத மாதிரி சென்டரில் மட்டும் ஃபுல்லாக ஊற்றி எடுத்துக்க போகிறோம். ஸோ ட்ராப்பாகவே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா வெளியே லீக்கேஜ் வராது. பர்டிகுலராக இந்த டேப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெசினில் நம்ம காஞ்சதுக்கப்புறம் பீல் பண்ணும் பொழுது நார்மல் டேப்பாக இருந்துச்சுன்னா ரெசின்லேயே ஒட்டிடும். பட் ஆனால் இந்த டேப் ரெசினில் ஒட்டாது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் இப்போ யூவி ரெசின் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூவி லைட் மூலயமா ரெசினை ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். யூவி லைட்டை பற்றி நான் போன வீடியோவில் ஆல்ரெடி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ நிமிஷம் வைக்கணும் அதெல்லாம் சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அத்தனை செகண்ட் வச்சு இதை ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. யூவி லைட் மூலயமா ப்ராப்பராக டாலரை செட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூவி லைட்டு, யூவி ரெசின் பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பீல் பண்ணி இந்த டேப் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், உங்களுக்கு சைடில் எந்த லீக்கேஜுமே வந்திருக்காது. உங்களுக்கு சூப்பராக டாலர் ரெடி ஆகிருக்கும். இந்த டேப் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் பர்டிகுலராக பண்ணுறவங்க, ஏன்னா பிகினராக இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட்டும் கம்மியாகவும் செலவாகும். ஜுவல்லரி மேக்கிங்கில் நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டும் பார்க்கலாம். ஸோ யாராவது பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டே லைட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த டாலர் இருக்கும். பட் நைட் டைம் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த ரேடியம் பவுடர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். இப்போ நான் ப்ளூ கலர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் ப்ளூ லைட் மாதிரி தெரியும். இதுவே நான் க்ரீன் வச்சுருந்தேன் இல்லையா, க்ரீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் கலர் லைட்
லைட் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கலராகவும் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி டாலர்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த ரேடியம் பவுடர் யூஸ் பண்ணும்பொழுது நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அந்த க்ளோ கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாலாம் வராது. இந்த டாலர் வந்து வெளிச்சத்தில் இருக்கும்போது எவ்வளோ பவரை வந்து அப்சர்வ் பண்ணுதோ, லைட்டு இல்லாட்டி சன்லைட், அதுலேருந்து பவரை வந்து இந்த ரேடியம் பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த அப்சர்வ் பண்ண பவரை வந்து நம்ம இருட்டில் கொண்டு போகும்போது அது வந்து கொஞ்சம் க்ளோ ஆகிற மாதிரி தெரியும். அந்த பவர் இருக்கிற வரைக்கும் இந்த டாலர் வந்து க்ளோ ஆகும். நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோ ஆகுமான்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஸ்டிக்கர் ஷீட்டுக்கு பதிலாக எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கர் பென் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஒயிட் கலர் மார்க்கர் பென் எடுத்திருக்கேன். அதோட நிப்போட சைஸ் வந்து 0.7 mm. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பர்பஸ் எதுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுதுறதுக்காக வாங்குறீங்க. ஸோ எழுதுறதுக்காக வாங்குறது வந்து நிப்போட பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது 0.7 இல்லை அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறது வந்து அதில் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துட்டு வாங்குங்க. இதில் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பிளாக், கோல்டன், சில்வர், ஒயிட், இந்த 4 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அதில் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து ஒயிட் மார்க்கர் தான் வாங்கியிருக்கேன். பிளாக் வந்து என்கிட்ட இப்போ அவைலபிள் இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் நான் ஸ்டிக்கர் ஷீட்லேயே அதை பிரிண்ட் அவுட் எடுத்துருவேன்றதுனால நான் வந்து ஒயிட் மட்டும் எனக்கு தேவைப்படுன்றதுனால ஒயிட் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மார்க்கர் வந்து ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் நான் எதுக்காக ஒயிட் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் கலர் ஷேட்க்கு வந்து ஒயிட்டில் எழுதுனா தான் நல்லா தெரியும். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும்னு நினைக்கிறவங்க இந்த மார்க்கர் பென்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 4 கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் பிளாக் மார்க்கர் அப்படி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வாங்கும் பொழுது அந்த நிப்போட சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. 0.7 இருக்கா, இல்லை அதுக்கு கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான். மினிமம் ஒரு 0.7 அது இருக்கிற மாதிரியாவது நீங்கள் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதும் பொழுது அந்த ஷார்ப்னஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இதிலே வந்து பட்டையாக இருக்க மெட்டாலிக் கோல்டன் மார்க்கர் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்டருக்கு இல்லாட்டி நம்ம ப்ராடக்டை சுற்றி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அந்த கோல்டன் மார்க்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எழுதும்போது இதை தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இதை அழைக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் அது ஸ்ட்ராங்காகவே நம்மளோட ரெசினில் வந்து பட்டுரும். இதை நீங்கள் சப்போஸ் அழைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரெசின் கிளீனர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கிளீனரை வந்து லைட்டாக நீங்கள் இதில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நீங்கள் கொஞ்சம் நல்லா கையை வச்சு அழுத்திட்டு ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கணும். லைட்டாக வந்து நீங்கள் லைட்டாக சுரண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். சுரண்டுறதுன்னா ரொம்ப இல்லை, நீங்கள் லைட்டாக நம்மளோட நகத்தை வச்சு லைட்டாக அப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த எழுத்து வந்து நீங்கள் வந்துடும். ஏன்னா நம்ம எழுதும்போது எல்லா நேரமுமே கரெக்டாக எழுதுவோமா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளை மீறியே ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஸ்ப்ரேவை வந்து 1 டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் நல்லா லைட்டாக உங்கள் கையை வச்சே பண்ணிங்க அப்படின்னாலே போயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த பேஸ் வந்து திருப்பியும் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் அதில் திருப்பியும் வந்து எழுதி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த ஸ்க்ராட்ச் அந்த மாதிரிலாம் தெரியவே தெரியாது ரெசின் கிளீனர் யூஸ் பண்ணுறதுனால. அது நம்ம கையில் தானே பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கையில் பண்ணுறது சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃப் தான். ரெசின் கிளீனர் வந்து கையில் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதுவும் நீங்கள் டைரெக்டாக கையிலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து சேஃப் தான். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லேட்டக்ஸ். இது எதுக்காக மேக்ஸிமம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் கீ செயின் இல்லாட்டி டபுள் சைடு வந்து நீங்கள் 2 பக்கமுமே ஏதாவது லெட்டர்ஸ் இல்லை ஃபோட்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த லேட்டக்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இது வந்து ஒரு லிக்யூட் மாதிரி தான் இருக்கும். அந்த லிக்யூடை நம்ம ரெசினில் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறதுல அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு கீ செயின் எடுத்திருக்கேன் இல்லையா, இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு லெட்டர் வந்து நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். பட் இன்னொரு சைடும் எனக்கு லெட்டர் வந்து ரெசினில் வந்து நான் போர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் ரெசின் மேலே ஊற்றும் போது எனக்கு சைட்லலாம் ஒழுகிற ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லேட்டக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து சில்ட்ரன்ஸ்கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். வேகமாகவே காஞ்சிரும். ஸோ உங்களுக்கு எந்த
சைடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து லேக்டெக்ஸை வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு கையில் வந்து ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி எடுத்துக்கணும். சைடுலேயுமே கவர் பண்ணணும் முக்கியமாக. ஸோ பேக் சைடு ஃபுல்லாக இப்போ நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபுல்லாக அந்த ஓட்டெல்லாம் மறையிற மாதிரி நீங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கோங்க கீ செயின்லாம் பண்ணும்பொழுது. ஸோ எல்லா சைட்லேயுமே இந்த லேக்டெக்ஸ் போடுற மாதிரி பட்டுக்கணும். அதாவது பின்னாடி பேக் சைடு வந்து போடக்கூடாது, ஃப்ரண்ட் சைடு அந்த சைடில் இருக்கிறத சுற்றி இந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி மட்டும் நீங்கள் லேக்டெக்ஸை வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு தான் வந்து நான் இன்னொரு லெட்டரை போட்டு ரெசின் வந்து ஊற்றணும். இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ட்ரை ஆக விட்டுருங்க லேக்டெக்ஸை. ஸோ லேக்டெக்ஸ் வந்து உடனே ட்ரை ஆயிரும். இப்போ எங்கள் கையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லப்பர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேகமாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் இதில் இன்னொரு சைடு வந்து நம்ம என்ன வேர்டிங்ஸ் வேணுமோ அதை ஊற்றி ரெசின் ஊற்றி காய வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாதி ட்ரை ஆகிருக்கு, பாதி ட்ரை ஆகலை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒயிட் கலர் வந்து சைடில் தெரியுது இல்லையா. ஸோ ட்ரை ஆனது வந்து லைட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மோல்டு வந்து கரெக்டாக நம்மளோட எழுத்துலாம் ப்ராப்பராக அப்படியே தெரியும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தான் அந்த க்ளூ போய் இதில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெசினை பேக் சைட் திருப்பி பின்னாடி ஃபோட்டோ ஒட்டுறது இல்லை ஸ்டிக்கர் ஒட்டுறது ஒட்டிட்டு மேலே வந்து ரெசின் போர் பண்ணும்போது சைடில் லீக்கேஜ் ஆனாலும் நம்ம அந்த லேக்டெக்ஸை ரிமூவ் பண்ணும்போது சைடில் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்தே வந்துடும். ஸோ வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். டபுள் சைட் கீ செயின் இல்லாட்டி டபுள் சைட் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு பேசிக்காக காமிக்கிறதுக்கு இப்போயே வந்து அதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் 2 சைடுமே அந்த ரெசினை ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா இது ஜஸ்ட்டு ஒரு எலாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நம்மளோட கீ செயினுமே வந்து சூப்பர் சேஃபாக இருக்கும். கீழே எந்த ட்ராப்பும் வந்து ரெசின் வந்து கொட்டாமல் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து டபுள் சைட் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டோமிங் பண்ணும் பொழுது ரெசின் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு லேக்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து இப்போ நான் ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டேன், பட் என்னோடய ப்ராடக்ட்லாம் வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜஸாக இருக்குது, அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் ஷார்ப் எட்ஜஸாக வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து ரெசின் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா கையில் கீறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் வந்து போக்குறதுக்கு டீபரிங் டூல்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என்ன டூலோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்னரில் இருக்க ஷார்ப்னஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, 200 சம்திங் இருக்கும். பிகினர்ஸால் இதை வாங்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு டூல் சொல்கிறேன், அதை வச்சுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த சைடு வந்து ஷார்ப் எட்ஜஸாக இருக்கோ நீங்கள் லைட்டாக வந்து அதை நம்ம கார்விங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கார்விங் பண்ணுறது மூலயமா அந்த ஷார்ப் எட்ஜஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த டூல் வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அமௌண்ட் இருக்குது உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா இந்த டூல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. என்னால் இந்த டூல் வாங்குகிற அளவுக்குலாம் அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பிகினர் ஸ்டேஜில் இந்த மாதிரி கட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ டீட்டெயில் கட்டர், அதை வச்சு கூட நீங்கள் லைட்டாக வந்து இதை ட்ரிம் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் ஆனால் பார்த்து சேஃபாக பண்ணணும். உங்கள் கையில் கீறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த கார்னர் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, ஷார்ப் எட்ஜஸ், ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். பிளேடு ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக படும். ஸோ கொஞ்சம் பிளேடு ஷார்ப்னஸ் கம்மியாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு ஓகே தான், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கட்டர் மூலியமாகவுமே உங்களோட ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும் இல்லையா அந்த கார்னர், அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக உங்கள் ப்ராடக்ட் வந்து நல்லா கொஞ்சம் ஷைனாக தெரியணும் அப்படின்னா இந்த ரெசின் பாலிஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து நீங்கள் அந்த ரெசின் மேலே லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்
டிஷ்யூ பேப்பரோ இல்லை கிளாத்தோ வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லா ஷைனாக கிடைக்கும். என்கிட்ட இப்போ அது தீர்ந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மோல்டு என்னால் வாங்க முடியாது, ஆனால் நான் என்னோடய திங்ஸை வச்சு ரெசின் ஆர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி லூப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்கும் இல்லையா சென்டர் ரவுண்டு, அது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சென்டர் ரவுண்டு மட்டுமே இருந்தால் போதும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ இது கீழே வந்து ஓப்பனாக இருக்குல்ல, இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OHP ஷீட்டு இல்லாட்டி இந்த மாதிரி கவர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து லேமினேட் பண்ணுற அந்த கவர் வந்து எடுத்திருக்கேன். OHP ஷீட் இருந்துச்சுன்னா OHP ஷீட்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கவரை வந்து அதே சைஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம பேஸாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தான் வந்து ரெசின்லாம் வந்து நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த கவர் யூஸ் பண்ணும் பொழுது கவர்லாம் வந்து ரொம்ப மடங்காமல் கொசன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கவராக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் கசங்கி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ரெசின் நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கோட அவுட்புட் வந்து நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஃப்ளாட்டாக கசங்காமல் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கவராக இருந்தாலும் சரி, OHP ஷீட்டாக இருந்தாலும் சரி. இப்போ ஃப்ரேம் அப்புறம் அந்த கவரை வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக மாஸ்க் டேப் வந்து எடுத்துக்கோங்க. மாஸ்க் டேப்புன்றது வந்து ட்ராயிங் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இல்லை தெரியல அப்படின்னாலுமே கிராஃப்ட் ஷாப்பில் போனீங்க மாஸ்க் டேப் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். பேப்பர் மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி சுற்றி நீங்கள் எந்த கேப்பும் இல்லாமல் இந்த டேப்பை வந்து ஒட்டி எடுத்துக்கணும். இப்போ காமிக்கிறேன் இல்லையா, ஸோ எந்த கேப்பும் இல்லாமல் இந்த மாதிரி சுற்றி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ரெசினை வந்து ஊற்றி மோல்டு வந்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த கவரை நீங்கள் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கவர் ஷீட்டையுமே நீங்கள் எடுத்துடலாம். உங்களுக்கு அந்த வுட்டன் பேஸ் மட்டும் அப்படியே இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு பேக் சைடுமே நீங்கள் தெரிகிற மாதிரியும் பண்ணிக்கலாம். அந்த கவரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன், யாருக்காவது யூஸ் ஆகலாம். ஸோ வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் பாருங்கள். ஒரு கஸ்டமர் வந்து உங்களை நம்பி கொஞ்சம் ப்ராடக்டை வந்து கொடுத்து அதை வச்சு ரெசின் ஆர்ட் பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பொக்கிஷமாக அந்த பொருளை இத்தனை வருஷம் பாதுகாத்து வச்சுருப்பாங்கன்றதை நீங்கள் யோசிச்சிங்க. ப்ரெக்னென்சி கிட்டாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது அவங்க கல்யாண மாலைக்கு யூஸ் பண்ணது, இல்லாட்டி சின்ன சின்ன அவங்களோட மெமரிஸை வந்து நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து எவ்வளோ நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எஃபோர்ட் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட்டும் நம்ம அவங்கக்கிட்ட சார்ஜ் பண்ணி வாங்கிக்கிறோம். நம்ம பார்க்குற வேலைக்கு அவங்க அமௌண்ட் கொடுத்துறாங்க, பட் அவங்க நம்மளை நம்பி ஆர்டர் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதுதான் அங்கே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா யாரையும் நம்பி உடனே ஆர்டர் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளை நம்பி வர கஸ்டமருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் எப்படி பண்ணலான்ற டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து டைமிங். அவங்க வந்து எவ்வளோ பீரியட்குள்ளே கேட்குறாங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து இல்லை எனக்கு ஒரு 5 நாள்லேயே வேணும்னு கேட்கலாம். ஒரு சில கஸ்டமர் எனக்கு 15 நாள்னாலும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக நல்லா பண்ணி கொடுங்கன்னு கேட்குற கஸ்டமரும் இருக்காங்க. ஸோ அவங்களோட டைமிங் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டு வச்சுக்கணும். அதுக்குள்ளே நம்ம அந்த ப்ராடக்டை முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்த்துக்கணும். இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி திங்ஸ் வச்சுருக்க ப்ராடக்ட் அப்படின்னா கஸ்டமர் வந்து உங்களோட அட்ரஸ்க்கு அந்த திங்ஸை அனுப்பணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த திங்ஸை வச்சு ரெசின் ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ நாள் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்கள் பொருள் வந்து அவங்க அனுப்பின பொருள் உங்கள் கையில் என்னைக்கு கிடைக்குதோ அன்னையிலேருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை நாளுன்றதை கஸ்டமருக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இல்லை இந்த ப்ராடக்ட் செய்ய இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியே அதை கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா டைமிங் வந்து டிலே ஆயிடுச்சு, நம்ம கஸ்டமருக்கு அவங்க கேட்ட டைமில் வந்து டெலிவரி பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட வர யோசிப்பாங்க. ஸோ அது மட்டும் முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக அவங்க சொன்ன டைமில் நம்மளால் முடிச்சு தர முடியுமான்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து கஸ்டமர் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தீமில் கேட்பாங்க.
ஸோ அவங்க என்ன தீமில் கேட்குறாங்கன்றத நான் ரஃப்பாக வந்து ஏதாவது ஒரு பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி வச்சுப்பேன். இல்லை அப்படின்னா நார்மலாக ஃபோட்டோ எடிட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எடிட்டிங் பண்ணி வச்சுப்பேன். ஏதாவது ஒன்று என்னால் டக்குன்னு அந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ நோட் பேப்பர் எடுத்தோ எந்த தீமில் கேட்குறாங்க, எது எங்கே வேணும்னு கேட்குறாங்கன்றதெல்லாம் ட்ரா பண்ணி நான் வரைஞ்சி வச்சுப்பேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் வந்து கஸ்டமர் இந்த இடத்துல இதை வைங்க, அந்த இடத்துல அதை வைங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் முன்னாடியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில் அவங்க என்ன தான் மெசேஜாக பண்ணாலும் நம்ம வந்து ஹேண்ட் ரிட்டனாக ஒரு நோட் பண்ணி வைக்கும் பொழுது நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ கஸ்டமர் கொடுக்குற டீட்டெயில்ஸ்லாம் வந்து குட்டி குட்டி திங்ஸாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கொடுக்குற அந்த பொக்கிஷமான திங்ஸ், அவங்க எவ்வளோ நாள் அவங்க கைப்பட அதை பத்திரமா பாதுகாத்து வச்ச திங்ஸை வந்து நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. ஸோ அந்த திங்ஸெல்லாம் நீங்கள் எவ்வளோ சேஃபாக ஹேண்டில் பண்ணணுமோ அவ்வளோ சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்ககிட்ட அந்த பொருள் கையில் வந்துருச்சு அப்படின்னா அதை எவ்வளோ சேஃபாக பத்திரப்படுத்தி வைக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பொருளை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த ஆன்சருமே உங்களால் சொல்ல முடியாது. அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த திங்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறீங்கன்றத நீங்கள் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸாக எடுத்து இதெல்லாம் இங்கே வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. இல்லை எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தர்றது தான் நம்மளோட வேலை. ஏன்னா நம்ம அதுக்காக தான் பேமெண்ட் வந்து வாங்குகிறோம். ஓகேவா? ஸோ கஸ்டமர் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதெல்லாம் ஓகே ஃபைனல் ஆனதுக்கு அப்புறமா ரெசினை வந்து மேலே ஊற்றி ப்ராடக்டை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்காம ரெசினை ஊற்றி ஃபினிஷ் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்து இந்த திங்ஸை ஏன் இங்கே வச்சிங்க, அங்கே வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கும் கஷ்டமாக போயிடும், அவங்களுக்கும் கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால ரெசின்லாம் ஊற்றி ப்ராடக்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட இந்த பொருளாக இங்கெங்கே வச்சா ஓகேவான ஒரு இமேஜை எடுத்து நீங்கள் அனுப்பிட்டிங்கன்னா அவங்களே சஜஷன் சொல்லுவாங்க. இல்லை அவங்க எதுவுமே சொல்லலை ஓகே அப்படின்னாங்கன்னா உங்களுக்கும் அது ஃப்ரீயாகவும் இருக்கும், நம்மளோட ப்ராடக்டை வேகமாகவும் முடிச்சிடலாம். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ப்ராடக்டெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், கஸ்டமருக்கு அனுப்புகிற ஃபைனல் இமேஜ். உங்களோட ப்ராடக்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணோன்னே ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக அனுப்புகிறீங்களோ கஸ்டமர் வந்து உடனே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. சூப்பராக வந்திருக்கு, நம்ம இவங்ககிட்ட பணம் கொடுத்தது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த ப்ராடக்டை எப்படி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்றது ரொம்ப நீங்கள் கஸ்டமருக்கு அனுப்புகிற ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் வாட்ஸ்அப், உங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போடுற போஸ்ட்டாக இருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ இருக்கு இல்லையா, அதை நான் எப்படி ஷூட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். என்கிட்ட ஆக்சுவலாக ஒரே ஒரு பேக்ரவுண்டுக்கு ஒரு ஃபர் கிளாத் மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன். என்னோடய வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், மேக்ஸிமம் பேக்ரவுண்டுக்கு நான் இது தான் யூஸ் பண்ணுவேன். இதை நான் ஒரு கட்டிலில் விரித்து இதுதான் என்னோடய பேக்ரவுண்டாகவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட எந்த திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி என்னோடய பேக்ட்ராப்பை வந்து நான் செட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் லைட்டிங்லாம் தேவை அப்படிலாம் இல்லை, நீங்கள் நம்மளுக்கு இருக்குது சன்லைட் நல்லா வெளிச்சப்படுற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். என்கிட்ட ப்ராப்பர் ஸ்டாண்டு கூட ஆக்சுவலாக இல்லை. நான் இந்த மாதிரி ஸ்கேல் இருக்கு இல்லையா, ஸ்கேலை வந்து உங்களுக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஹைட்டுக்கு வச்சுட்டு அழகாக அந்த ஸ்கேல் மேலே வெயிட் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட மொபைலை கரெக்டாக ஸ்டாண்டு மாதிரி நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஸோ இதை தான் நான் எல்லா வீடியோஸ்க்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் அந்த ஸ்கேலில் என் மொபைல் வச்சோடனே எனக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் என்னோடய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட எந்த திங்ஸ் இருக்கோ அதை வச்சு எப்படி பெஸ்ட்டாக பண்ணலான்றதை யோசிங்க. என்கிட்ட அது இல்லை இது இல்லை அந்த மாதிரி ஃபீல் பண்ணாமல் இருக்கிற திங்ஸை வச்சு உங்களால் என்ன முடியும் அதை பெஸ்ட்டாக எப்படி கொடுக்குறதுன்னு மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கனாலே உங்களோட ப்ராடக்டை நீங்கள் நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ உங்கள்கிட்ட இந்த ஃபர் கிளாத் வாங்குறதுக்குமே அமௌண்ட் இல்லை அப்படின்னாங்கன்னா, நான் ஃபர் கிளாத்து நானே வந்து கொஞ்சம் அமௌண்ட்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் வாங்கினேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேக்ரவுண்டு வந்து இந்த மாதிரி சார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, ஒரு 2 கலர் சார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ, சார்ட் பேப்பர் 10 ரூபா தான் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் சார்ட் பேப்பரை வச்சுட்டு
உங்ககிட்ட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக வந்து நீங்கள் சைடில் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சும் வந்து உங்களோட பேக்ட்ராப் டிசைனை வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக வந்து கொண்டு வரலாம். இல்லை உங்ககிட்ட வேறு ஏதாவது டெக்கரேஷன் பர்பஸ்க்கு உங்ககிட்ட திங்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கலாம். நான் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த மயில் ரெக்கை ரொம்ப பிடிக்குன்றதுனால மேக்ஸிமம் பேக்ரவுண்டில் இந்த மயில் ரெக்கை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ உங்ககிட்ட இருக்க திங்ஸை வச்சு நீங்கள் உங்கள் ஒரு கீ செயினாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன ப்ராடக்டாக இருக்கலாம், அதை நீங்கள் எவ்வளோ அழகாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுறது, இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறது, கஸ்டமருக்கு அனுப்புறது, அது எல்லாமே நீங்கள் உங்களோட இமேஜை நல்லா எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நல்லா வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவுட்புட் பார்த்து தான் கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க. நேரில் பார்க்க அழகாக இருக்கும், பட் ஒரு சிலவங்க வந்து இருட்டில் நைட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நல்லா சன்லைட்டில் வச்சு உங்களுக்கு வெளிச்சம் படுற மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் உண்மையிலே அழகாக இருக்கும். இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கான லாஸ்ட்டு ரெசின் ஆர்ட் கிளாஸ் வந்து இதோட முடியுது. நம்ம டோரி கிரியேஷன் சேனலில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இது வந்து பிகினர்ஸ்க்கு என்னால் முடிஞ்சது வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.